நாம் நேற்றே மாயார் வரைக்கும் போகணும்னு நினச்சோம். பட் லேட் ஆகிட்டதுனால சில ரிஸ்கியான சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ இதனாலலாம் நம்ம யோசிச்சுட்டு தான் மாயார் போகலை. சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்த உடனே நம்ம மாயார் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். ஹாய், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி மரவக்கண்டியில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நேற்று மதியம் செக்இன் ஆகி மரவக்கண்டியில் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து காலையில் பாருங்கள் மணி 7:15 ஆகுது. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரே பனிமூட்டமாக இருக்குது. நம்ம மாயார் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டரு. ஸோ ஒரு சின்ன டிரைவ் வந்து மாயார் ரூட்டில் போயிட்டு வரலாம். மார்னிங் போனோம் அப்படின்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நாம் ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் பார்க்கலாம். தம்பி, மாயார் இப்படி போகணுமா? மாயார் இப்படி போகணுமா இப்படி போகணுமா? இப்படி போகணுமா? இது வந்து சுவசனக்குடி போகிறதா? சரி, தேங்க்ஸ். ஸோ அதனால் நம்ம மாயார் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கிறோம். வீட்டில் ரூமில் வந்து பசங்களை விட்டுட்டு சரி ஒரு சின்ன டிரைவ் ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ நம்ம லக்கு இன்றைக்கி ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே தான் மரவக்கண்டி டேம் இருக்குது. நம்ம தங்கியிருக்கிற இடம் வந்து இதுலேருந்து ரைட் சைடு அப்படியே போனோம் அப்படின்னா டேமு. இங்கே தண்ணி தேக்கம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி தேக்கத்தில் தான் வந்து அந்த ஓரத்தில், அந்த தண்ணி தேக்கத்தோட ஓரத்தில் தான் நம்மளுடைய டவர் இருக்குது. அனிமல்ஸ் இருக்கான்னு பார்க்க ரவுண்டு போயிட்டு வருது. காலையில் அடித்து தள்ளிட்டு யாரையாவது அழைச்சிட்டு போயிருப்பாங்க அனிமல்ஸ் கட்டுறாங்க. இப்படிதான் வரிசையாக வருது. இந்த இடத்துல தான் மயில் நிறையா நின்றுட்டு இருந்தது. 10 கிலோமீட்டர் தூரம் இல்லை இந்த மாயார் வனப்பகுதி மிகவும் அடர்ந்த வனப்பகுதி. அப்படிங்கிறதுனால வனவிலங்குகள் எங்கே வேணாலும் மறைஞ்சிருந்து நம்மளை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்கும். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா வைல்டு எலிஃபண்ட் வந்து இங்கே அதிக அளவில் காணப்படுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கிறோம். நம்மளால் வந்து யானைகளை வந்து பார்க்க முடிஞ்சதில்லை. சரி இந்த வாட்டி ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிறோம், அதனால் நம்மளால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம கிளம்பி இப்போ போகிறோம். பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி பார்க்க முடியுது அப்படிங்கிறது. இன்றைக்கி மாயார் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளார என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்க்க மாட்டேங்குது. டைகர் இருக்கு நிறையா.
இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணமே அதிகாலை நேரத்தில் நாம் ஒரு காட்டுக்குள்ளார பயணம் மேற்கொள்ளும் போது என்ன மாதிரியான அனுபவங்கள் நாம் ஏற்படுதுங்கிறத நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உடனே நிறைய பேர் கமெண்ட்டில் நான் நிறைய அனிமல்ஸ் பார்க்கணுன்னு வந்தேன், அனிமல்ஸ் பார்க்க முடியல, அது இதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது உண்மையிலே ஒரு இயற்கையை அனுபவிக்கணும் நீங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இதை ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதுவும் தெரிஞ்சுது, அதுதான் நொண்டி நொண்டி ஒன்று இருந்தது. ரோட் கிராசிங் அவங்க நிறுத்தி ரோட் கிராஸ் பண்ண போகிறாங்க அந்த மயில். எப்போது கிட்டக்கு போய் எட்டு இருந்தால் தான் கிராஸ் பண்ணும். சவுண்டு கிட்டால ஏதோ வருதுன்னு கிராஸ் பண்ணாது. தோகையை விரிக்கலாம்ல நீ, ஏமா இல்லை தோகையை விரித்து அழகாக ஒரு டான்ஸ் போடலாம்ல. நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம். மழைக்காலம் தோகையும் வச்சு இருட்டாவே தெரியுது. நம்ம அது வரைக்கும் போயிட்டு வந்தோம். அவ்வளோ தூரம் அங்கே பெரிய ஆலமரம் இருக்கும், அதுக்கு தான் போயிட்டு வந்தோம்.
சிங்காரம் வரைக்கும் போயிட்டோம்னா நாம் இப்போ மாயார் டேம் வந்துட்டோம். மாயார் டேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. முன்னாடியெல்லாம் ஃபென்சிங் இல்லாமல் இருந்தது, இப்போல்லாம் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க. அதனால அந்தாண்ட போய் கூட காமிக்க முடியாது. அதான் காரில் வரும்போதே உங்களுக்கு காமிச்சிட்டு வந்தேன். இப்போது வரும்போது சைட்டிங் எதில் மானும் மயிலையும் மட்டும்தான் பார்த்தோம். இப்போ அடுத்து சிங்காரா ரோட்டில் வந்து போகலாம். மார்னிங் டயத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. நேற்று மதியம் தானே போனவங்க. மார்னிங் டயத்தில் சைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் நேற்று ஈவினிங் தான் பிளான் பண்ணேன் மாயார் வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஈவினிங் வர முடியாமல் போச்சு. எப்படி கத்துது பாருங்க, சவுண்டு பாருங்க. ஏன்னா அது கத்துனோன்னா அப்படியே மயில் கத்துனோன்னா மான்லாம் அப்படியே நிற்கிது அதே பார்த்துட்டு. ரொம்ப அழகாக இருக்குல்ல, குருவி பண்ணுறது. நாம் மாயாரிலேருந்து சிங்காரா போகிறதுக்கு மசினகுடி வழியாக தான் போகணும். ஸோ அதனால் திரும்ப நம்ம மசினகுடி வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே இறங்கி டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இறங்கணும். பார்த்தா சுட சுட வடையும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வடையும் டீயும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து சிங்காரா நேற்று போனோம். திரும்பவும் இன்றைக்கி நம்ம சிங்காரா ஏர்லி மார்னிங், நேற்று மதிய டயத்தில் போனோம். இன்றைக்கி மார்னிங் டயத்தில் எதையாவது நமக்கு பார்க்குற லக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். வாங்க சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறதுக்கான முக்கிய நோக்கமே அதிகாலை நேரத்தில் எங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளார ஏற்பட்ட அனுபவங்களை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான். முன்னாடி தான் அழகாக இருக்கும். ஆடுது பாருங்க அழகா. இது தோகை விரிச்சதுன்னா அழகாக இருக்கும். யானையை பார்க்கலான்னு வந்த எங்களுக்கு யானையை பார்க்க முடியல. அது போட்ட சாணத்தை தான் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அது சாணம், அதில் போட்டிருந்த யூரின் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி தான் அது இங்கே ஏரியாவில் இருந்திருக்கு. ஸோ நம்ம கண்ணுக்கு எங்கேயாவது தட்டுப்படுதான்னு சொல்லி நம்ம துளாவி 2 சைடும் பார்த்துக்கிட்டே போனோம். சிங்காரா வனப்பகுதி புலிகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள ஒரு வனப்பகுதி அப்படிங்கிறதுனால சரி நேற்றும் வந்து பார்க்க முடியல. சரி அட்லீஸ்ட் இன்னைக்காவது பார்க்க முடியலான்னு 2வது வாட்டியாக ட்ரை பண்ணோம். பட் 2வது வாட்டி நமக்கு ஏமாற்றதான் மிஞ்சுது. பட் இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் ஒரு டிரைவ் வந்ததுங்கிறது ஒரு காட்டுக்குள்ளார ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. ஸோ அதனால் இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு நேராக நம்ம ரூமுக்கு போகிறோம். நேற்று பார்த்தப்ப தண்ணி பாருங்கள், நேற்று மதியம் பார்த்தப்ப அந்த இடத்துல இருந்தது. அதோ பாருங்கள்,
அந்த இடத்துல இருந்தது, அந்த ஷேடோ இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்தது. தண்ணி உள்ளார வந்துட போகுதுன்னு பயந்து இருந்தோம் கார் இருக்கிறனால. இப்போ பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுச்சு தண்ணி. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் கார் இங்கே நம்ம விட்டுருந்தோம். நல்ல வேலை வரல, பயந்துகிட்டே படுத்துருந்தேன் நைட்டு என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. என்ன சார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க? நீங்களே ஊற்றுனீங்களா? வேலை குட் பாயாக இருக்கீங்களா? நாங்கள் ஆக்சுவலாக சைட்டிங் பார்க்கறதா போயிட்டோம். இப்போ பாருங்கள் தோசை ஊற்றிட்டுருக்கேன் பையன். மீன் அங்கே பிடிக்கிறாங்க. நாம் இதுவரைக்கும் எங்கெங்கேயோ வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறோம், எவ்வளவோ ஃபாரஸ்ட்லேயும் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த மரவக்கண்டி வாட்ச் டவர் வந்து நமக்கு கொடுத்தது. காரணம் என்னென்னா, ஒரு ஆற்று ஓரத்துலேயே வந்து ஒரு ஸ்டே, அதில் நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை. ஒரு லோன்லியான ஃபீலிங், ஒரு அனிமல்ஸ் மூமெண்ட் அதிகமாக உள்ள ஒரு இடம். இப்படி எல்லா விதத்துலேயுமே ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தோட இங்கிருந்து நாம் கிளம்பி அடுத்ததாக நாம் போகக்கூடிய இடம் கூடலூர் பக்கத்தில் நாடுகாணிங்கிற ஒரு இடத்துல முதுமலை டைகர் ரிசர்வால் மெயின்டைன் பண்ணப்படுற ஒரு காட்டுக்குள்ளே தான் நாம் வந்து இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிது, பர்டிகுலராக நாம் நைட்டில் வந்து சஃபாரி போனோம். ஒரு கவர்மெண்ட்டே நைட் சஃபாரி நடத்துதுங்கிறத நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், இப்போ தான் நான் போனேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே த்ரில்லாக இருந்தது. இது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.